இப்போ சமீபத்தில இருந்தார் தோழர் நல்லகண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் கடைசி காலம் வரைக்கும் ஆட்டோல தான் போயிட்டுருந்தார். அவருக்காக கட்சியிலேருந்து ஒரு கார் குடுத்தாங்க, பணம் குடுத்தாங்க, எல்லாத்தையும் திரும்ப கட்சிக்கே குடுத்துட்டு, அவர் அரசாங்கம் குடுத்த ஒரு வீட்ல தான் கடைசி வாடகை வீடு. அது வாடகை கட்டிக்கிட்டு இருந்தார். வாடகை கட்டிக்கிட்டு அப்படி தான் வாழ்ந்தாரு. ஆனா இப்போ இது ஒரு வேலைன்ற மாரி ஆயிடுச்சு. எம்எல்ஏ வேலையா, எம்பி வேலையா, ஒரு தாசில்தார் இருக்கிறாரு. அவர் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. அதேபோல இப்போ எம்எல்ஏ அப்படின்றவரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. அவர் சர்வீஸ் பண்றதுக்காக வரல. அப்போ அவர்ட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில வேலை செய்றாருன்றப்போ, அவருக்கு அங்கே சம்பளம் குடுக்கணும். அதுக்கான சௌகரியங்கள்லாம் பண்ணி குடுக்கணும். அந்த அடிப்படையில இப்போ வந்து கட்டாயம் வந்து கார் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது தப்பில்ல. ஆனால் இன்றைக்கு 2 அணி இருக்கு. ஒண்ணு ஆளுங்கட்சி அணி, மற்றொன்று எதிர்க்கட்சி அணி. ஆளுங்கட்சியில 118 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு இப்போ கார் குடுத்துட்டாங்க. மந்திரி, முதல்வர், சபாநாயகர் இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஏற்கனவே கார் குடுத்துருச்சு. 40 பேருக்கு கார் குடுத்துட்டாங்க. 118 பேர்ல 40 பேர் போக 78 பேர் இருக்கிறாங்க. 78 பேர்ல ஒரு 20, 30 பேர் கொஞ்சம் வசதியானவங்களா இருப்பாங்க. மீதி ஒரு 50 பேர் வசதி இல்லாதவங்க தான். அது உண்மைதான். அவங்களுக்கு வந்து ஒரு கார் குடுக்குறதுல நியாயமும் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. மீதி 118 போக 116. 116ல ஒரு 50 பேரு பிரைவேட் ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்க. இல்லையா? உண்மையா பொய்யா? என்னால பேர் சொல்ல முடியும். எல்லாரும் பிரைவேட் ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு வசதி உள்ளவங்க. மீதி ஆட்கள் எல்லாருமே வீட்ல BMW, பென்ஸோ, ரேஞ்ச் ரோவரோ வச்சிருக்கிறாங்க. ஆனா பொது வாழ்க்கைக்கு அங்க பார்ட்டி மத்த தொகுதிகள்லாம் போகும்பொழுது, அந்த ஸ்கார்பியோலயோ, இன்னோவாலயோ தான் போறாங்க. ஏன்னா அவர் போகும்போது கூட 10 பேர் ஏறிக்குவாங்க. இப்போ அவங்கலாம் BMWல ஏத்திட்டு போக முடியுமா? அப்ப இவங்க அதுக்காக ஸ்கார்பியோ இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் கூட ஒரு எம்எல்ஏ அப்படின்னா, தொகுதி வேலை என்ன வேலை பார்க்குறாங்க? ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கிறேன். பல்வேறு பொறுப்புகள்ல. ஆ கோட்டாட்சியர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் ஒரு 10, 15 வருஷம் நான் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கு நிறைய செலவு இருக்கு. ஆனால் அவர் என்ன வேலை செய்வாருன்றீங்க? கட்சிக்காரனுடைய கல்யாணம், காதுகுத்து, கருமாதி இதுதான் அட்டெண்ட் பண்ணுவாரு. வேற எந்த அ ஃபங்ஷன் இருந்தா ஃபங்ஷனுக்கு வருவாரு. மத்த மக்கள் பணி செய்றாரு அப்படின்றதெல்லாம் சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. எம்எல்ஏ வந்து மக்கள் பணி செய்றாரு, மக்கள் பணி செய்றாருன்னு. எந்த எம்எல்ஏவும் மக்கள் பணி செய்யல, எந்த மந்திரியும் மக்கள் பணி செய்யல. இதுதான் அவங்க அட்டெண்ட் பண்றது. ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு வருவாங்கல்ல, பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. 20 கல்யாணம் இருக்கும், 10 காது குத்து இருக்கும், 2 கருமாதி இருக்கும். வரிசையா அட்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு எம்எல்ஏ வந்து ரூ. 4,00,000 5,00,000 செலவாகும். ஒரு கல்யாணத்துக்கு போனாருன்னா ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 மொய் குடுக்கணும். இல்லைன்னா அவன் மதிக்க மாட்டான். அப்ப அந்த ஒரு செலவு இருக்குது. கார் குடுக்குறது அப்படின்றது நியாயம். எதுக்காக? பணி செய்றதுக்காக. என்ன பணி செய்வாங்க? இப்போ இந்த எதிர்க்கட்சியில சொன்னேன் இல்லையா? இதில பாதி பேருக்கு கிராமப்புறத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள். இவங்களுக்கு 100 ஏக்கர்லேருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் எல்லாருக்கும் லேண்ட் இருக்கு. இப்போ நீங்க குடுக்குற கார் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? இந்த தோட்டத்துக்கு உரம் கொண்டு போக, காய்கறி கொண்டு வர, வேலைக்கு ஆள் கூட்டு போக, இதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. கட்டாயம் இதுக்கு அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு சொந்தமா பென்ஸும், BMW இருக்கும்போது, இதுலயா அவங்க போவாங்க? கட்டாயம் மாட்டாங்க. இதே இந்த மாரி வேலைகளுக்கு பயன்படுத்திக்குவாங்க. நகர்ப்புறத்தில இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு நெனைக்கிறீங்க? இந்த கார் கட்டாயம் அவங்க நாய டாய்லெட் கொண்டு போய் விடுறது. இப்போ சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகிட்டு இருக்கு. நாயை எங்க டாய்லெட் கூட்டு போறது? பெரும்பாலும் வந்து கார்ப்பரேஷன் பார்க்குக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அங்க கொண்டு போக முடியாது. சாலையில கொண்டு போக முடியாது. இப்போ அதுக்கு இவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போ குடுத்தாச்சு. குடுக்குறது தப்பில்ல. அதை எப்படி பயன்படுத்துவது? பயன்படுத்த வைக்கணும். எப்படி பயன்படுத்துறது? இதுவரைக்கும் அவங்க என்ன எம்எல்ஏக்கள் என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த வேலை தான் செஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு கலெக்டர் வந்து கடைகளுக்கு ஆய்வு போறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம் சார் அதத்தான் மருத்துவமனையில? சொல்றேன் நானு. இப்போ ஒரு கலெக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள்ல 18 மணி நேரம் வேலை செய்யணும். இருக்கிற அரசு பணிகள்லயே சிஎம்லேருந்து எந்த பணிய எடுத்துக்கிட்டீங்கனாலும் கலெக்டர் பணி தான் ரொம்ப கஷ்டமான பணி. ஆனா ஒரு கலெக்டரும் கூட ஒரு மாசத்துல 10 சத்துணவு கூடம் பார்க்கணும். 10 ரேஷன் கடை பார்க்கணும். ஸ்கூல் பார்க்கணும். பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்க்கணும். இப்போ அதே போல இவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மாசத்துல நீ 10 சத்துணவு கூடம் பார்க்கணும். ஒரு 4 ரேஷன் கடையாவது பார்க்கணும். 4 பள்ளிக்கூடம் பார்க்கணும். 4 பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்க்கணும். 100 நாள் வேலை திட்டத்துல 4 இடங்கள்ல பார்க்கணும். இப்ப இப்படி பார்க்குறது இத கட்டாயப்படுத்தும்போது என்ன வரும்னு தெரியுமா? முதல்ல பாதி பேர் எங்களுக்கு கார் வேணான்ருவாங்க. ம்.
எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் போய் செய்வாரா? கண்டிப்பா முடியாது. முடியுமா? ஏற்கனவே மந்திரிகளா இருந்தவங்க இதெல்லாம் போய் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மக்கள் பணியெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அப்ப இத செய்ய முடியாதவர்கள்லாம் கார் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 பேர் கார் வேணான்ருவாங்க. நீங்க இத கட்டாயப்படுத்தணும். இத கட்டாயப்படுத்தி போனா, இதனால வந்து முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்டாயம் போவாங்க. ஒரு ஒரு சத்துணவு கூடம் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இன்றைக்கு எல்லாருக்குமே ஐபேட் குடுத்துருக்காங்க. ஐபேட்ல ஒரு ஃபார்மட் போட்டு இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மட் போட்டு, ப வரிசையா இன்ஸ்பெக்ஷன் பார்த்து, அங்க ஒரு கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. கிச்சன் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அதில பல்லி இருக்கும், பாம்பு இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அப்போ உடனடியா தன்னுடைய குறிப்பில வந்து இது மாரி மோசமா இருக்கு அப்படின்னு எழுதி, அங்கேருந்து ஒரு கிளிக் பண்ணி விட்டாருன்னா, அடுத்த நிமிஷம் அது கலெக்டருக்கு போயிடும். கலெக்டருக்கு போய் அவர் 10 நிமிஷத்தில பார்த்துட்டாருன்னா, அடுத்த 5வது நிமிஷம் பிடிஓவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்க பிடிஓ வந்துருவாரு. பார்த்துட்டு ஒரு வாரத்தில சரி பண்ணி குடுத்துருவாங்க. இதேபோல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. பெண்களுக்கு கழிவறை இருக்கு. ஆனா தண்ணி இல்ல. இத அவர் இங்கேருந்து ரிப்போர்ட் போட்டாருன்னா, அடுத்த ஒரு வாரத்தில பிடபிள்யூயும், சிஓவும் போய் பார்த்துட்டு கழிவறைக்கு தண்ணி வசதி பண்ணி குடுத்துருவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்தால் இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அப்ப இத நீங்க செய்ய வச்சீங்க கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கணும். நீங்க கார் குடுத்தோம், நீங்களா செய்யுங்க அப்படின்னா யாரும் செய்யவே மாட்டாங்க. இது கம்பல்சரி. இப்ப ஒரு கலெக்டருக்கு இது மேண்டேட்டரி. நான் ஒவ்வொரு மாசமுமே சீஃப் செக்ரட்டரிக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பணும். நான் அந்த மாசத்துல என்னுடைய மேண்டேட்டரி இன்ஸ்பெக்ஷன் எவ்வளவு? எத்தன பார்த்தேன்? பார்க்க முடியலன்னா ஏன் பார்க்க முடியல? எனக்கு அங்கேருந்து ரிமார்க்ஸ் அனுப்புவாரு. ஏன் பார்க்கலன்ட்டு. அப்போ ஒரு கலெக்டருக்கே இவ்வளவு இது இது கம்பல்சரி. அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏக்கு இப்போ 3 மாசம் சட்டமன்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துல 3 மாசம் சட்டமன்றம் நடக்குது. மீதி 9 மாசம் அவர் என்ன பண்றாரு? தொகுதியில தான் இருக்காரு. இப்போ மந்திரியா இருந்தாலும் இங்க வரணும். செக்ரட்டரியேட் வரணும். எம்எல்ஏக்கு என்ன வேலை? தொகுதிய பார்க்குறது தானே வேலை. போடுங்க நீங்க எப்படி? இதில இந்த இந்த இன்ஸ்பெக்ஷன் இம்மீடியட்டா வந்து கலெக்டருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடணும். மாசத்துக்கு ஒரு தடவை கன்சாலிடேட் பண்ணி ஸ்பீக்கருக்கு அனுப்பணும். நீங்க அந்த மாரி போட்டு பாருங்க. கார் குடுத்ததுக்கு அது பயன்படும். நீங்க கார் ஒண்ணு குடுத்துட்டீங்க. ஒரு சௌரியம் பண்ணி குடுத்துட்டீங்க. அப்ப அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல. ரிசல்ட் தெரியணும். எண்ட் ரிசல்ட் இருக்கணும்ல. ஒரு ரிசல்ட் இருக்கணும். இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, அப்பதான் இது வந்து கார் வந்து அவனுடைய சௌரியத்துக்கு இல்ல. மக்களுடைய சௌரியத்துக்கு. மக்களுடைய வேலைகளை செய்வதற்கு அல்லது அவர்களுக்கு அந்த சர்வீஸ் நல்லா போறதுக்கு இவருக்கு கார் குடுக்குறோம். அப்ப அது நல்லா போச்சுன்றது எப்படி தெரியும்? திங்கட்கிழமை கலெக்டரேட் போங்க. போங்க அங்க அங்க உங்க தொகுதி ஆட்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா, அவங்கள கூட்டு போய் கலெக்டரோட நிப்பாட்டி, அவங்களுடைய குறையெல்லாம் சரி பண்ணி விடுங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணும்பொழுது, அவருக்கு கார் குடுத்தது மிக மிக பயனுள்ள வேலையா இருக்கும். அப்ப இதையும் நீங்க கட்டாயமாக்கணும். அப்படி கட்டாயமாக்குனாங்க அப்படின்னா, இந்த கார் குடுத்தது மிகச்சிறப்பான திட்டம். நல்ல விஷயம் சார். நீங்க இப்போ இது வரும்போது நிறையவே சொன்னாங்க. தகுதி உடைய எம்எல்ஏக்களுக்கு எப்படி ரூ. 1000 குடுக்குறதுக்கு தகுதி உடைய பெண்கள தேர்வு செஞ்சோமோ, யார்கிட்டலாம் இல்ல, யாருக்கெல்லாம் தேவை தேவை. அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். நீங்க ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கு ஒர்க்கும் அலோகேட் பண்ணணும். பண்ணணும். நீங்க ஒர்க் அலோகேட் பண்ணிட்டு குடுங்க அப்படிங்கிற இல்ல ஒரு ஒரு விஷயம். எம்எல்ஏ அப்படின்னா சம்பளம் வாங்குறாரு. அது நீங்க கார் குடுக்கலன்றத விட்டுருங்க. சம்பளம் வாங்குறார்ல. அசெம்பிளி நடக்கும்போது சம்பளம் பிளஸ் படிகள் இருக்கு. ஆனா தொகுதியில இருக்கும்போது அவர் சம்பளம் வாங்குறாரு. அந்த சம்பளத்துக்கு அவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஒரு வேலை பார்க்கணும்ல. இப்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கலெக்டர் ரூ. 1,50,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, 18 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அவரால வேலை செய்ய முடியாது. அவ்வளோ வேலை செய்றாரு. இப்ப இவரும் கிட்டத்தட்ட அந்த சம்பளம் வாங்குறாங்க. என்ன வேலை செய்றாங்க? சம்பளமே இல்லாம ஒரு வேலை வேலை அது ஒரு கௌரவம். அது 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 எப்படி நம்ம வந்து டாலரேட் பண்ண முடியும்?